நல்லா கேளுங்க, கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே ஒரு யுத்த களம் தான். என்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றையிலிருந்து யுத்தம் தொடங்கிடுச்சு. பிசாசு, உலகம், மாமிசம் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. எப்போ உன்னை விழ பண்ணலாம், எப்போ உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கலாம், தேவ சமூகத்தில் எப்போ உன்னை தன்னலாம்னு சொல்லி ஒரு கூட்ட சேனைகள், வான மண்டலத்தின் வல்லமைகள், பாதாள மண்டலத்தின் வல்லமைகள், இந்த வல்லமைகள் மனுஷிக சக்தியோடு இணைந்து உன்னோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். சிஸ்டர் பிரதர், இந்த யுத்த களத்தில் நீ எப்படி நின்றா வெற்றி பெற முடியும்? நீ ஒரு வெண்கல அலங்கமா மாறினாதான் நீ விடுதலையாக முடியும். வெண்கல அலங்கமா நீ இருந்தா தான் இந்த யுத்த களத்தில் நீங்க ஜெயம் எடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். ஒரு வெண்கல உலோகத்தை உடைக்க முடியாது, நசுக்க முடியாது, நொறுக்க முடியாது. அது ரொம்ப கடினமான உலோகம். அதை எரிச்சாலும் அதுக்கு ஒண்ணு ஆகாது பாருங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்றார், நான் உன்னை இப்படிப்பட்ட கடினமான உலோகமாக்குவேன், வெண்கலமாக்குவேன். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் சிஸ்டர் பிரதர்? உங்க கிறிஸ்தவ ஜீவியம் வெண்கல அலங்கமா இருக்கிறதா? வெண்கல அலங்கம் போல நீங்க எழும்பி நிற்கிறவர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் விசுவாசம் ஒரு வெண்கல அலங்கத்தை போல இருக்கிறதா? உங்கள் ஜெப ஜீவியம் ஒரு வெண்கல அலங்கத்தை போல இருக்கிறதா? உங்கள் பரிசுத்த ஜீவியம் ஒரு வெண்கல அலங்கமா இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஜீவியம் இருக்கிறது இப்போ உங்களுக்கு? வெண்கலனா உங்களை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. சில பேர் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே உடைஞ்சிடுறீங்க பாருங்க. நீங்க வெண்கலமே கிடையாது. வெண்கலமா இருந்தா அதுக்கு சொரணையே இருக்காது. நீங்க வெண்கலம், உங்களை சுரண்டனாலும் சரி, உங்களுக்கு சொரணையே இருக்க கூடாது. உன அசைக்கவே முடியாது. ஏன்னா நீ வெண்கல அலங்கம், நீ வெண்கல அரண். அரண்னா கோட்டை. தொட முடியுமா உங்களை? ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்? யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே ஜெப கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, உபவாசத்துக்கு வர மாட்டாங்க, ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. அந்த பிரதர் என்ன அப்படி சொல்லிட்டார், அந்த சிஸ்டர் என்ன அப்படி சொல்லிட்டாங்க. வெண்கல அலங்கமா இருந்தா இந்த வார்த்தை எல்லாம் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. வெண்கல அலங்கமா இருந்தா டாக்டர்ஸ் கூடிய பயம் பொறுத்துக்கிற வார்த்தைகளை உங்களை அசைக்கவே முடியாது. பிரதர், உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது, ரிப்போர்ட். நான் வெண்கல அலன், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை ரட்சிக்க, என்னை தப்புவிக்க என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சுற்றிலும் அவர் ஒரு அக்கினி மதிலாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு வெண்கல மதிலாய் என்னை சுற்றி எழும்பி நிற்கிறார். டாக்டர்ஸ்களுடைய பயம் பொறுத்துகிற வார்த்தைகள், மனிதர்களுடைய பயம் பொறுத்துகிற வார்த்தைகள், உங்க சொந்தக்காரர்களுடைய பயம் பொறுத்துகிற வார்த்தைகள், அல்லது ஏதோ சில மனுஷிக வார்த்தைகள் உங்களை அசைக்கவே கூடாது, உங்களை நொறுக்கவே கூடாது, உங்களை உடைக்கவே கூடாது. சிலருக்கு ஏதாவது ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டீங்கன்னா போச்சு, அவ்வளவுதான், விசுவாசம் எல்லாம் போயிடும் ஒரே நொடியில. யாரோ வந்து என்ன போட்டு அப்படி மிதிச்சு நசுக்கி என்ன தூக்கல மாட்டுறாங்க பிரதர். ஒரு பாம்பு வந்து என்ன கடிக்குது பிரதர். ஒரு பன்னி என்ன துரத்துது பிரதர். ஒரு மாடு என்ன முட்டிடுச்சு பிரதர். ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பார்த்தோம் பிரதர். என் பிள்ளை கிணத்துல விழுந்துற மாதிரி பார்த்தோம் பிரதர். என் கனவு தூக்குல தொங்குற மாதிரி பார்த்தோம் பிரதர். சொப்பனம் வந்த பிறகு அவ்வளவுதான். வெண்கல அலங்கெல்லாம் எங்க போதுன்னே தெரியாது. அந்த ஒரு சொப்பனத்தை பிசாசு கொடுத்து உங்களை உடைச்சிருவான். விசுவாசத்தை உடைச்சிருவான், நம்பிக்கையை உடைச்சிருவான், உங்க தைரியத்தை உடைச்சிருவான். சிஸ்டர் பிரதர், எந்த சொப்பனமும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நீ வெண்கல அலங்கமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார்.